கண்ணர் என் பிறந்த நாளுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல. ஆமா, நீங்க தான் அவனை மதிக்கிறதே இல்ல. கண்ணன் பேர சொன்னதும் ஃபங்க்ஷன்ல கைத்தட்டல பாத்தீங்களா? பார்த்தலே, உருப்படாத பேர்களுக்கு தான் ஊர்ல அதிகமா கைத்தட்டு விழுங்கிறதுக்கு உன் மகன் ஒரு உதாரணம். அவன் பேர சொன்னாலே உங்களுக்கு ஆகாது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியாவா இருக்கும்? 5 விரலும் ஒன்னா இருக்குங்களா? ஒன்னா இருக்க வேணாம், ஒத்துமையாவது இருக்க கூடாது. எல்லா பயலும் மடக்குகிறான்னா கப்சுப்புன்னு மடக்கிக்கிறான். இவன் மட்டும் வெண்ணச்சுக்கிறான். என்னங்க நீயா? என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். துரைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியலையா? நான் ஒரு சாதாரண லேபர். அது எங்க அப்பாவுக்கு மட்டும் நடக்கிற ஃபங்க்ஷன் தான் முதல்ல நான் தாமா வந்திருப்பேன். அது எம்டி ராஜசேகருக்கு நடக்கிற ஃபங்க்ஷன். நான் எப்படிமா வர்றது? உங்க அப்பா உன்னை பத்தி சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அது சரி, நீ பெரிய எம்டியோட சம்சாரம். இப்படி சமையல்காரி செய்ய வேண்டிய வேலை நீயே செஞ்சிருந்தா எப்படி? ஒத்தாசுக்கு ஒரு வேலைக்காரி வச்சு கூடாது? நான் செய்யற வேலைக்கு 1000 குத்தம் சொல்றாரு உங்க அப்பா. வேலைக்காரி சமாளிப்பாளா? கஷ்டம் தான். பொன்னம்பலத்தண்ண கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைக்கார பொண்ணா கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். அப்பா மேலதானே இருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அங்க போய் ஏதாவது பேசி அவர் மூட கெடுத்துறாத. அவர் யார் இன்னைக்கு ஃபங்க்ஷன் வைக்க சொன்னது? என்ன பார்க்காம அவர் தூங்கவே முடியாது. நான் தான் அவருடைய லாஸ்ட் கெஸ்ட். இரு, மேலதானே போறேன். அப்பாவுக்கு இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துரு. இதுதான் முதல்ல வேலைக்காரி சேரும். அட சரிதான், போடா. லைட் ஆஃப் பண்ணு. நான் உங்க கடைசி பையன் வந்திருக்கேன். நீதான் கடைசிங்கிறத நாளடா முடிவு பண்ணணும். இல்ல, உங்களுக்கு 60 வயசு ஆயிருச்சு. என்னது? இல்ல, 60வது விழா மாமா நடந்துதான். நான் வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், வர முடியல. சந்தோஷம். அப்பா உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். நான் தூங்கிட்டேன். அம்மா உங்களுக்கு பால் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொண்டா. நீங்க தான் தூங்கிட்டீங்களே, எதுக்கு சிரமம்? தூங்கிட்டாராம். தூங்கிட்டாராமா? அப்படிதான் அவர் சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, இவன் லேபர் தானே, என்னத்தை பெருசா பிரசன்ட் பண்ண போறான்னு நினைச்சிருப்பாரு. இந்த பாத்தியா, என்ன மாதிரியே சுத்தமான தங்கம், 24 கேரட். ரொம்ப நல்லா இருக்குடா. கொண்டா, நாளைக்கு நானே அப்பா கிட்ட கொடுத்துறேன். நாளைக்கா? இன்னைக்கே வாங்கிக்கல. வாங்கிக்காத நல்லதுதான். அவரோட பரந்த மார்பிள் அந்த செயின் இருந்தா டை கோட்டுக்குள்ள இருக்கிற இடமே தெரியாது. என் திறந்த மார்பிள் இருந்தா பளிச்சுன்னு தெரியும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. தாத்தா, ஆபீஸ் போறீங்களா? தாத்தா, தலை சீவுறீங்களா? ஐயா, மீசைக்கு மை போடுறீங்களா? பாக்குறீங்கள, அப்புறம் என்னடி கேள்வி? தாத்தா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு பிடிக்கல. யூ ஆர் வெரி சீரியஸ். என்னங்க, கண்ணன் நேத்து ஒரு செயின் கொண்டு வந்தானா? வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? எதை எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கணும். தூங்கும் போது வந்தா எப்படி வாங்கிக்கிறது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த செயின். அவன் வாங்கிட்டு வந்தது தானே, கில்ட்டா இருக்கும். இல்லீங்க, சுத்தமான தங்கம், நானே பார்த்தேன். அப்படியா? சரி, வாங்கிட்டு வா. அவன் பெரிய தேங்க எடுப்பானே, போட்டுக்கிறேன். வாங்கிக்கிறதா இருந்தா நேத்தே வாங்கி இருக்கணுமா? இல்லன்னா கொடுக்க மாட்டேன்னு தானே கழுத்துல போட்டுக்கிட்டான்.
போட்டுக்கிட்டு அவன் போட்டுக்கிட்டா என்ன, நான் போட்டுக்கிட்டா என்ன? கண்ணு பேசுறப்பா, வாங்க வாங்க. தேங்க்யூ. எதுக்கு? எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கலாமே. யார் சொன்ன? வெளியில கண்ணனுக்கு ப்ரமோஷன் எல்லாரும் பேசிட்டாங்க. இன்ஷியல் என்ன? ஆர் அது சி கண்ணன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. வா. கிணத்துல விழுந்தவனே தண்ணி 2 தடவை மேல தூக்கி விடுது. 3 தடவை. 3 தடவை நீங்களே சொல்றீங்க. செங்கோட ஒரே ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான். அதுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஆஃப்டர் ஆல் 10 மினிட்ஸ். டயத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? பிளடி ஃபூல். ஆஃப்டர் ஆல் 10 மினிட்ஸ் தான் நான் பேசாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் நீ பிறந்திருக்க மாட்டேன். என் முன்னால வந்து இப்படி பேசி இருக்க மாட்டேன். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதே. கெட் அவுட் ராஸ்கல். தேங்க்யூப்பா. என்னங்காச்சு? உன்கிட்ட சொன்னா புரிய போகுது. முதல்ல அவங்க கிட்ட சொல்றேன், அப்புறம் டமார் அடிப்பாங்க. ஓஹோ, அப்படிங்களா? அட சொல்லுங்க அண்ணே. நான் அப்படி உள்ள என்ட்ரி ஆனேன். சும்மா கட்ட கட்ட கட்டன்னு ஆடிடுச்சு. உங்களுக்கா? அவருக்குப்பா. அது ஏன் திறமைன்னு கூட சொல்லல. நம்ம காக்கி சட்டை வேல்யூ அப்படி. அது சரி, நம்ம செங்கோட வேலை என்னாச்சு? அது அவன் டைம் பொறுத்து இருக்கு. வணக்கம்ப்பா. நமஸ்காரம் அம்மா. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? லா 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 லா. நில்லுங்க நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. நீங்க தானான்னு பாத்துக்கிறேன். ஏன் பார்த்தது இல்லையா? இப்படி பார்த்தது இல்லையே. ஒவ்வொரு மாசமும் இந்த வீட்டுக்கு வரும்போதுதான் நீங்க கவலை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கீங்க. அங்கே குடும்பம், பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஆனா இங்க நீ நானும் மட்டும்தான். இந்த சோகம் இங்க கிடைக்குமா? அதனாலதான் ஜாலியா பாட்டு பாடுறீங்களா? நான் எங்க பாடுனேன்? நீ முன்னால பாடின பாட்டை தான் நான் பாடினேன். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீ இந்த பாட்டை தானே பாடினேன். எங்க இப்ப பாடு பார்க்கலாம். ஐயோ வேண்டாங்க. பாடுடி. எங்க ஓடுற? நமக்கு மூடு வர்ற நேரத்துல ஓடுறிய. நீ பாட்டு பாடினா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஐயோ, நமக்கு பெரிய பெரிய பசங்க எல்லாம் இருக்காங்க. அத மறந்துடாதீங்க. ஞாபகப்படுத்திட்டியா? ஆமா, பெரியவன் எப்ப மெட்ராஸ் போறான்? இன்னைக்கு கண்ணனுடைய டிராமா பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னான். கண்ணனுடைய டிராமாவா? யாருது? நம்ம கண்ணங்க. கண்ணனா? அப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் முடிவை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்க வந்தேன். இந்த சந்திரசேகர் உயிரை மதிக்கிறானோ இல்லையோ, சொன்ன வார்த்தையை மதிப்பாண்டா ராஸ்கல். நான் மட்டும் என்ன, உங்க பையன் தானே ரோஷத்துல குறைஞ்சவனா? அதே உயிர், அதே வார்த்தை எனக்கும் இருக்குல்ல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறும் தமிழகத்தில் பிறந்தவன் நான். நான் மட்டும் என்ன, இமயமலையில பிறந்தேன்? இதே ஊட்டியில தானே பிறந்தேன். பட் உன் டியூட்டியை செய்யலையப்பா. அப்பா, முடிவா சொல்றேன். அடைந்தால் மாதவி, இல்லையே அதோ கதி. சுந்தர், கட்டாதீங்கப்பா, இதுக்கெல்லாம் பயந்த காலம் மலையேறி போச்சு. தான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்பா சொன்னார்னா மகன் ஒத்துக்கணுமா? டேய் சுந்தர், அப்பா கிட்ட மரியாதையா பேசு. அம்மா, அப்பாவுக்கு நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. அப்பான்னா அன்பு செலுத்துறதுக்கு தானே தவிர பயப்படுறதுக்கு இல்ல. போய மூடுற. என்னப்பா புறப்பட்டீங்களா? இத நான் அப்பவே எதிர்பார்த்தேன்.
உனக்கு? டிராமாவை பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கும்படியா அதுல என்ன இருந்தது? நான்சென்ஸ்.